Yo, யாரியா? ஏங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்குறேன். என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்குறேன். யோ, நான் என்ன தேடுறேன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன தேடுற? உதவியா? எத்தனை உதவியாக இருக்கீங்க உதவி செய்ய? இன்னைக்கு நான் வருஷம் தான் நடந்துருக்கேன். கொஞ்ச நேரம் வேலை செய்யக்கூடாது, வரிசையா வந்துருங்க. அதே போலாம் சார், என்னதான் கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமா? சும்மா சொல்லுங்க. எதை சொல்லணுமா அதை பற்றி சொல்லலாம். சொல்லுங்க, நான் கேட்கிறேன், கண்டுபிடிச்சிருவோம். இது உதவி செய்யாதீங்க. ஆமா, அப்ப சொல்லலாம். ஆனா ரகசியமாச்சே. ரகசியமா சொல்லலாமா? ரகசியமா சொல்லக்கூடாது. யாருக்கும் சொல்லக்கூடாது. பரம ரகசியம். சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்பா நீ சொல்லுங்களா? ஆமாயா, சொல்லுங்க. அது இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் பண்ணணும். சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் உலகத்தில் இருக்கும்போது சரி, ஒரு பணக்கார வாலிபன் வந்தான். பணக்கார வாலிபன், ஓஹோ, ஆண்டவரே ஆ, நித்திய ஜீவனை அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா கேட்கலாம். எல்லா கடமையும் ஒழுங்கா செய்யறேன். சரி. நான் உண்மையான ஒரு கிறிஸ்தவன். சரி, சொல்லுங்க ஆண்டவரே. சரி. ஆண்டவர் என்ன இருக்காரு? வரவேற்பு பண்ணு. சரி, ஏன்னா ஆ, உன் செல்வத்தை எல்லாம் விட்டு சரி, ஏழைகளுக்கு கொடுன்னா சரி, நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க செய்யலன்னா சரி, அடையல போயிட்டான். சரி, சரி, அந்த மாதிரி ஆ, இந்த நித்திய ஜீவன் அடையறதுக்கு ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. சரி, வேத புத்தகத்துல சரி, புதிய ஏற்பாடுல இல்ல, புதிய ஏற்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. இருக்கா அப்படி? ஆமா, புதிய ஏற்பாடு. ஓஹோ, அதுல ஆ, எதிரே நிருபம்னு ஒண்ணு இருக்கு. என்ன நிருபர் பத்திரிகை நிருபர் தானே? நிருபமா? ஐயோ, சரி, அதுல 11வது அதிகாரத்துல ஒரு பெரிய பட்டியலும் சரி, சரி, ஆபிரகாம்ல இருந்து சரி, சாமுவேல் வரைக்கும் சரி, அவரா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பா. ம், அந்த அதிகாரத்துல 35, 36, 37 வாசித்து பார்த்தா சரி, சரி, அவங்க பட்ட கஷ்டம் இருக்கு. ஓஹோ, சொல்ல முடியாத கஷ்டம். ஆ, ஆனா அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. கிடைக்கே. இவ்வளவு கதை சொல்லி கிடைக்குன்னு சொல்றீங்க. ஆ, அப்ப என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். என்ன கேட்டேன்னு பார்த்தேன். நீ ஒண்ணு செய். சொல்லுங்க. ஏன்னா நல்ல பிள்ளையா இருக்க. சரி, திருப்பு. சரி, இவன் கொஞ்சம் நல்லா குழப்பிப்பா. நல்ல பிள்ளையா இருக்கிறது. என்ன பார்த்தா நல்லா தெரியுங்களா? நீங்க பேசுறதே தெரியுது. நல்ல பிள்ளையா? நல்ல படம் பிடிக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன்னா நல்ல பிள்ளையா இருக்கிறீங்கள. சத்தியமா நல்ல பிள்ளையா? இப்ப ஒண்ணு செய். சொல்லுங்க. கையை இப்படி வச்சுக்க. எப்படி? இப்படி. இப்படியா? இல்ல இல்ல, ரெண்டு கை, ரெண்டு கை. சரி, சரி. தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். தோத்திரம். சொல்லி சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எல்லாம் கிடைக்கிற வழி தெரியும். நீங்க உடற்பயிற்சி ஆசிரியரா இருக்கீங்களா? அப்ப என்ன செய்யணும் நானு? அதை செய்யணும். தோத்திரம், தோத்திரம், தோத்திரம்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருங்க. சரி, சரி, நான் இங்க போயிட்டு வந்துடுறேன். சரி, சரியா? சரி. தோத்திரம், 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 தோத்திரம்.
நித்திய ஜீவனை கிடைக்கிறதுக்கு அப்பா எல்லாரும் நித்திய சொல்லி போயிட்டாங்க சும்மா சொல்லிட்டு போயிட்டீங்க எப்படி பாருங்க சரி சொல்லி சுத்திக்கிட்டே இருங்க சரி உங்களுக்கு வேலை இல்ல அப்ப ஏன் என்ன சொல்ல சொல்றீங்க உங்களுக்கு அழகா கேட்காத கண்டுபிடிச்சிருப்பேன் இது பேர் வருவீங்க சரி நிச்சயம் கிடைச்சிருக்கா இப்ப நீங்க கிடைக்கலையா எதை சொன்னாலும் கிடைக்க கூடாதுங்க என்ன பண்றது சொல்லுங்க தம்பி சொல்லுங்க இப்ப கிடைச்சாலும் கிடைக்கும் நான் சொல்றது கேளு கிடைக்கணும் சந்தோஷம் பண்ணணும் சரி இப்ப என்ன பண்ணுங்க தெரு தெருவா போங்க ஆமா ஊர் ஊரா போங்க அப்படி சொல்லுங்க சரி ஊர் ஊரா போகணும் அங்க போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் நிற்கணும் கூட்டமா ஆமா இல்ல சரி சரி அது வந்து ஒரு செங்கல்ல கையில தூக்கிட்டு வரும் செங்கல் வீடு கட்டணும்ல சமாதானமா சொல்லி செங்கல்னு கேளுங்க அந்த செங்கல்ல தூக்கிட்டு சரி ஏலம் போடுவாரு இதை யார் அதிகமா விலைக்கு வாங்குறீங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் பாரு செங்கல்ல வாங்குறவங்களுக்கு நித்திய அங்க போயிடாது போகக்கூடாதா சரி ஏன்னா கல்லுதான் கிடைக்கும் நித்திய ஜீவன் கிடைக்காது சரி அப்புறம் என்ன பண்ணுங்க சரி அப்படியே வாங்க சரி இன்னொரு பெரிய கூட்டம் இருக்கும் அங்க ஒருத்தர் என்ன பண்ணுவாரு சரி ஒரு ஆசீர்வாதம் தந்த கையில தூக்குவாரு என்ன ஆசீர்வாதம் தட்டு ஆசீர்வாதம் அதுல நிறைய பழம் இருக்கும் சரி நிறைய ஸ்வீட் இருக்கும் தங்க காசு இருக்கும் தங்க காசு சரி 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 இதை எடுத்தா நித்திய ஜீவன் கிடைக்கும் பாரு உங்களுக்கு தட்டு தான் கிடைக்கும் என்னையா நீங்க ஒரே கலகலன்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்றீங்க தட்டு மட்டும் தான் கிடைக்கும் சரி அப்புறம் என்ன பண்ணுங்க சரி அப்படியே எங்க வரலாம் அப்படியே ஒரு கூட்டம் இருக்கும் சரி அங்க போனீங்கன்னா சரி சரி எங்களோட பங்காளர்கள் ஆகுங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க போகாதீங்க அங்கே போகாது அவங்களோட பங்காளர்கள் ஆக்க போகக்கூடாது போக எங்க தான் போகணும் நேரத்திலே சொல்லிருக்கு பங்காளர்கள் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி சரி அப்புறம் அப்படியே வாங்க சரி ஒரு கோயில்ல இப்படி ஒரு சத்தம் கேட்டால கேட்கும் என்ன சத்தம் கத்தரானவர் உங்களோடு சரி சரி போங்க சரி ஆனா என்ன கிடைச்சாலும் கிடைக்கும் கிடைச்சோம் நிச்சயமா கிடைக்கும் வாங்க சரி வாங்க மேல போங்க சரி தம்பி ஐயா வாங்க சொல்லுங்க சொல்லுங்க என்னங்க நித்திய ஜீவன் ஒரு காலையில மறந்துட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க இப்ப நான் வயசாகி போச்சுல ஆமா மறந்துதா கேட்டீங்களா சொல்லுங்க சொல்லுங்க தேவையா கிடைக்கல இந்த சத்தம் வரலையா ஒரு சத்தம் வந்தாங்க என்ன சத்தமா வந்தது ஒரு சத்தம் வரலையே அப்ப ஒண்ணு பண்ணுறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க நான் இப்ப சொல்றேன் கவனமா கேட்டு சொல்லுங்க 100ல 1 என்னையா 100ல 1 100ல 1 நல்ல கவனம் இருக்கணும் 100ல 1 சரி 10ல 1 10ல 1
ஒண்ணு. ரெண்டுல ஒண்ணு. வாய்ப்பா சொல்லுறீங்களா? ரெண்டுல ஒண்ணு கணக்கு இல்லையா? இது உண்மையான சொல்லுங்க. 100ல 1, 10ல 1, 2ல 1. இத மூணு சொல்லிட்டே இருங்க. சரி. யாராவது நல்ல மனுஷன் வந்தா அவர்கிட்ட விளக்கை கேளுங்க. அவர் சொல்றத நீங்க செஞ்சீங்கன்னா சரி சரி நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஓஹோ. அப்படிங்க இன்னொரு முறை சொல்லுங்க. 100ல 1, 10ல 1, 2ல 1. ஆமா. கிடைச்சிருக்கீங்க. நிச்சயமா கிடைக்கும். ஓஹோ. சொல்லிட்டே இருக்கணும். பார்த்தா பெரிய மாதிரி உதவி செய்ய போய் என்னத்தையோ சொல்லி போறீங்க. நிச்சயமா கிடைக்கும். கிடைக்கும். சரி. சரி. 100ல 1, 10ல 1, 2ல 1. என்னையே சொல்லி போயிட்டாரு. 100ல 1, 10ல 1, 2ல 1. தாத்தா வேற உதாரண தாத்தா இருக்காரு. சொல்லிட்டு போயிட்டாரு. 100ல 1. அண்ணாச்சி மகாநபி மாதாங்க இருக்கீங்களே, என்ன விஷயம்? அதை ஏன் தம்பி கேட்குறீங்க? சொல்லுங்க. 4 இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பொருளை தேடி அலைஞ்சேன். என்ன பொருள்? சொல்ல கேளுங்க. சொல்லுங்க. அந்த ஒரு நேரத்துல ஒரு வயசான தாத்தா வந்தாரு. சரி, வயசானவரா? வயசானவரு. சரி. வயசுக்கே அந்த மாதிரி சில சங்கதிகளை சொல்லிட்டு போனாரு. என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. அதை ஏன் உங்களுக்கு புரியாதுங்க? சொல்லுங்க, என்ன தெரிஞ்சுக்க நானும். என்ன எனக்கே புரியாது, புரியுமாங்க? நீங்க சொல்லுங்க. அவர் என்ன எனக்கு தெரியாம செஞ்சாங்க? நான் இந்த கேட்கறேன்னு சொல்றேன். நான் ஒரு பொருள் தேடி போனேன். சரி. அவர் இந்த மாதிரி செஞ்சா கிடைக்கும். நான் என்ன சொன்னார் அப்படின்னா 100ல 1, 100ல 1, 10ல 1. 10ல 1. ஆமா. இன்னொன்னு 2ல 1 இன்னும் ஐபாட் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. 2ல 1. ஆமா. 100ல 1. ஆமா. 10ல 1. ஆமா. 2ல 1. ஆமா. இவ்வளவுதானா? தெரியுமா? தெரியும் தெரியும். தெரியுமா? கேட்பாதீங்க. சொல்லுங்க. விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. அது ஆ. புதிய ஏற்பாட்டுல என்னங்க? புதிய ஏற்பாட்டு ஆ, பகுதியில அது சொன்னாரு. லுக்கான ஒரு சுவிசேஷம். ஓஹோ. அதுல பாத்தீங்கன்னா ஆ. இயேசு கிறிஸ்து சரி. 3 விதமான சொல்லியிருக்கிறாரு. உண்மையா? ஆமா, ஓமை. ஆமா ஆமா. உண்மையா? ஓமை. 3 விதமான சரி. ஓமை சொல்லியிருக்கிறாரு. சரி. அத சொன்னா உங்களுக்கு புரியும், ஈஸியா புரியும். சொல்லுங்க. சொல்லுமா? சொல்லுங்க. அதாவது 100ல 1னா ஒரு மனுஷன்ட்ட 100 ஆடு இருந்துச்சு. என்னடா? 100 ஆடு இருந்துச்சாம். சரி. அதுல ஒரு ஆடை தொலைச்சிட்டான். போனது போனா போயிட்டு சொல்றீங்க. 100 ஆடுறானே. அவன் கேட்கறான், பதில் சொல்லுங்க. சரி. ஒரு கிளாஸ்ல 100 பசங்க இருக்கும்போது ஒரு பையன் ஃபெயில் ஆக விட்டுறீங்க நீங்க. அதே மாதிரி வர மாட்டீங்கல்ல? அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணான்? 100 ஆடு. 100 ஆடுல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. ஆமா. அது இன்னும் 100ல 1 நான் நீங்க சொல்ற சமாதானமா இருக்கு. வாங்க வாங்க. புதுசா சொல்லி முடிக்கிறேன். சரி. 100ல 1 சரி. நான் தேடி கண்டுபிடிச்சான். சரி. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தா தெரியுமா? ஒரு ஆடு கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா? அவன் மட்டும் சொல்லல, பக்கத்துல உள்ளவங்க தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாரும் அழைச்சு ஒரு ஆடு எங்க விட்டு காண போயிடுச்சு, ஆட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாரும் வாங்க சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. இதுல அர்த்தம் என்னன்னா, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கணும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் நடக்கும். ஆமா. பையன் பாஸ் பண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமா அது ஒரு ஓமைதான். அதாவது ஒரு பெண்ணை நம்ம 10 வெள்ளிக்காசு கையில வச்சிருந்தாங்க. அவன் என்ன பண்ணிட்டா, ஒரு வெள்ளிக்காசு தொலைச்சிட்டான். ஆமா. அது மாதிரி விட்டு போய் தொலைங்க. என்ன சொல்றீங்க? ஒரு வெள்ளிக்காசு எவ்வளவு பெரிய விஷயம் அது அந்த காலத்துல? ரூபாய் எடுத்தாலே பெரிய பொண்ணு ஒரு வெள்ளிக்காசு வந்து வச்சிட்டீங்க. ஒரு வெள்ளிக்காசு தேடுறது என்ன பண்ணிருப்பா? சும்மா தேடிப்பா. அந்த காலத்துல லைட் எல்லாம் இருக்காது. அதெல்லாம் விளக்க கொடுத்தி வீட்டுல எல்லாம் பெருக்கி எப்படியாவது அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிச்சது மட்டும் என்ன பண்ணுவா? அப்படி மகிழ்ச்சியா இருப்பா. பக்கத்துல உள்ளவங்களாம் கூப்பிட்டு வெள்ளிக்காசை கிடைச்சிருச்சு, வெள்ளிக்காசை கிடைச்சிருச்சு சொல்லிட்டு மகிழ்ச்சியா மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துவா. புரியுதா? அதே போல 10ல 1 கடைசி 2ல 1 என்னன்னா, ஒரு
ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. ரெண்டே பிள்ளைங்க இப்பதான் எனக்கு சரி சரி அந்த ரெண்டு பிள்ளைங்கள சரி ரெண்டாவது பையன் இளைய மகன் இருக்கான் பாத்தீங்களா? சின்ன பையன் அவன் கையில என்ன பண்ணிட்டான், நல்ல சொத்து தான் வாழ்க்கை கையில சொத்தா இருக்குல்ல, ரெண்டு பசங்க தானே. அதை என்ன பண்ணா, இந்த ஜாலியா இருக்கணும்னு நினைச்சிட்டு எப்பா எனக்கு பங்கு ஒண்ணு கொடுத்துருங்க சொத்தை. ஆமா சொத்து சொத்தை அவனுக்குள்ள பங்கு அப்படியே மூத்தவன் கொண்டு இளையவன் கொண்டுல என்னுடைய பங்கு எனக்கு கொடுத்துருங்க. நான் பழசுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், சொத்தை அப்பாட்ட கொடுத்து போயிட்டான். ஆமா அவசியம் இவன் போய் சும்மா இருந்தானா பாட்டுக்கு ஜாலியா ஊழல் சொல்லலாம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணி எல்லா காசும் செலவழித்தான். சரி காசு இல்லை அந்த மட்டுமா அவன் போன இடத்துல ரூபாய் பஞ்சம் வந்துருச்சு. சரி சரி அல்ல ஒரு நாள் சோறு கிடைக்காது, அவன் காசு போயிடுவான். பஞ்சம் வந்து என்ன ஒன்றும் கிடைக்காது. அவன் என்ன பண்ணான், ஐயோ பஞ்சம் வந்துருச்சு கையில காசு இல்லையே, நான் என்ன பண்ண சொல்லிட்டு குழந்தைருக்கான். சரி அவன் என்ன யோசிச்சு பார்த்தாங்க, நேரம் தகப்பனோட இருந்தாலும் எல்லாரும் கிடைச்சிருக்குமே, இந்த பங்கை பிரிச்சுட்டு வந்து அநியாயமா நம்ம செலவு பண்ணி ஒண்ணு இல்லாம ஆகிடுமே சொல்லிட்டு கவலைப்பட்டான். என்ன அவன் யோசிச்ச மனசுல, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். உன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுவதற்கு நான் பார்த்ததில்லை. ஆகவே உன்னுடைய ஊழியர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டு அந்த யோசனையோட போனான். எங்க திரும்ப ஆமா சொல்லுவோம் அடிச்சு